கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பழைய ஏற்பாட்டு காலத்தில் கிடைத்த பாவ மன்னிப்புக்கும் இப்போ நமக்கு சிலுவையினால் கிடைத்த பாவ மன்னிப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கலாம். பழைய காலத்தில் புறஜாதிகள் பிரகாரத்துக்குள்ளே கூட போக முடியாது. இஸ்ரவேலர்கள் பிரகாரம் வரை தான் போகலாம், அதற்குள்ளே போக முடியாது. ஆனால் இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரோட இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்தப்புறம் நம்ம மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்கிற கிருபாசன தண்டையில் பிதாவுக்கு முன்னாக நிற்கக்கூடிய பாக்கியம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பழைய காலத்தில் பலி ரத்தம் அவன் மேலே தெளிக்கப்படக்கூட முடியாது. அந்த பலிபீடத்து கொம்புகளில் தெளிப்பாங்களே தவிர அந்த பலி செலுத்துகிறவனோட மேலே அந்த ரத்தத்தை தெளிக்க மாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் நம்ம இருதயத்துக்குள்ளே தெளிக்கப்படுதுன்னு எபிரேயர் 10:22 சொல்லப்பட்டிருக்குது. என்ன ஒரு பாக்கியம் நம்மளுக்கு! பந்தியில் அவங்களால பங்கு பெற முடியாது. நம்ம பரிசுத்த பந்தியில் தேவனோட சரீரத்தை, இயேசு கிறிஸ்துவோட சரீரத்தையே நம்ம எடுத்து நம்ம இன்னும் அவரை உட்கொண்டு பரிசுத்தமாகறதுக்கு நம்மளுக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. அடுத்தது, அந்த பலி செலுத்திட்டு வருவான். ஆனால் அவனுக்கு அந்த துர்மனசாட்சி, குற்ற மனசாட்சி நீங்கின மாதிரி ஒரு உணர்வே இருக்காது. அது அவனுக்கும் அந்த பலி செலுத்துறதுக்கும் பாவ மன்னிப்புக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளுக்கு பாவ மன்னிப்போட நிச்சயம் கிடைக்கும். ஏசப்பாவோட ரத்தம் நம்ம இதயத்தில் தெளிக்கப்படும்போது நம்ம பாவ மன்னிப்போட நிச்சயம் கிடச்சி நம்மளுக்கு அந்த துர்மனசாட்சி நீங்கிடும். அப்புறம் அவங்க பழைய காலத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனை சந்திக்க முடியாது. நம்ம கிருபாசன தண்டைக்கு ஓடி, மகாபரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற கிருபாசன தண்டைக்கு ஓடி பிதாவை நோக்கி அப்பா பிதாவைன்னு கூப்பிடத்தக்க புத்திர சுவீகாரத்தின் ஆவி நம்மளுக்கு ஊற்றப்பட்டிருக்குது. இப்போ பலிபீடத்தையோ அந்த பலிபீடத்தை தொட்டாலோ இல்லை பலிபீடத்தை தொடுறவங்களோ பரிசுத்தமாயிடலாம். ஆனால் சாதாரண மனுஷன் அதை தொட முடியாது. ஒருவேளை இஸ்ரவேலரில் எவனாவது ஒருத்தன் அந்த லேவியர் ஆசாரியரை தள்ளி விட்டுட்டு ஓடி போய் அவன் ஏதோ பாவம் செஞ்சவன் போய் அதை பலிபீட கொம்புகளை பிடிச்சிட்டா கொலை செய்ததை தவிர மற்ற எல்லா தவறுகளும் அவனுக்கு மன்னிக்கப்படும். ஏன்னா அவன் பரிசுத்தமாயிடுவான் அந்த பலிபீடத்தை தொடுறதுனால. அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஆனால் நம்மளுக்கு நம்ம இருதயத்தில் அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதுனால நம்ம பரிசுத்தமாகிறோம். நம்ம பரிசுத்தவான்களாக இருக்கிறதுனால நம்ம எதை தேவன்கிட்ட கேட்குறோமோ அதை தேவன் நம்மளுக்கு அவர் அருளி செய்ய வல்லவராக இருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வீணிலே தேவனோட நாமத்தை வழங்கக்கூடாதுன்னு கட்டளையை சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் நமக்காக மரித்த நம்ம அப்பா இயேசு கிறிஸ்துவோட நாமத்தை நம்ம எத்தனை முறை சொல்கிறனோ அத்தனை முறை ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். இதை போல் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆலயத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு சொன்னால் அவன் ஆரோனோட வம்சமாக இருக்கணும், லேவி கோத்திரம் அவங்களா இருக்கணும். அவங்களுக்கு அப்படியே இருந்தாலும் கூட அவங்க மேலே ஆவியானவரோட அபிஷேகம் பண்ணப்படலை. அவங்களோட மேலே இருந்த அபிஷேகம் ஃபிசிக்கலாக பண்ணப்பட்ட தைலம் ஊற்றி பண்ணப்பட்ட அபிஷேகம்தான். ஆனால் நமக்கோ நம்ம எந்த வம்சத்து இஸ்ரவேலராகவே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம எந்த புறஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல. இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை விசுவாசித்து நம்ம அந்த ரத்தம் நம்மளை பாவத்திலேருந்து மீட்டு ரட்சித்துன்னு நம்பி அறிக்கை பண்ணாலே நம்ம ஆலயத்துக்குள்ளே போகிறது மட்டும் இல்லை, நம்மளே அந்த ஆலயமாக நம்மளை மாற்றி அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ளே இருந்து தேவன் தங்கும் ஆலயமாக நம்மளை மாற்றுகிறாரு. இதெல்லாம் நம்மளுக்கு ஏசப்பா சிலுவையில் ரத்தம் சிந்தினதுனால கிடைச்ச ஆசீர்வாதம். இதுபோல் அவரோட உடம்புலேருந்து வெளியில் வந்த
விழாவிலிருந்து வெளியில் வந்த நீர்னால் நம்ம ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு முழுகி ஞானஸ்தானம் எடுத்து நம்ம பரிசுத்தமாக்கப்படுறோம். அதே போல் அவர் சரீரத்திலேருந்து வெளிப்பட்ட ஆவி ஆவியை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தார்ல, அந்த ஆவி அந்த சரீரத்திலேருந்து வெளிப்பட்ட இரத்தம், நீர், ஆவி இந்த 3மே நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்குது. அந்த ஆவி வெளியில் வரும்போது அந்த ஆவி நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகத்தை கொடுத்து நம்மளை இன்னுமா பரிசுத்தமாக வாழ வைக்குது. இந்த சிலாக்கியங்களை பெற்றிருக்கிற நம்ம இன்னும் எவ்வளவா தேவனை அதிகமாக நேசித்து அவரை கனம் பண்ணணும், அவருக்காக நம்ம ஏதாவது செய்யணும், அவரோட ராஜ்யத்தை இந்த நாட்டில் வர வைக்கணும். இது எல்லாமே நம்ம ஒவ்வொருவரும் உணர்ந்து ஒப்பு கொடுத்து இந்த காரியங்களை எல்லாருக்கும் தெரியப்படுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.